நம்மளுக்கு உடம்புல பாதிப்பு ஏற்படும் போது உடனே அது டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போய் காட்டுறோம். ஆனா நம்மளுக்கு மென்டல் ஹெல்த் பாதிக்கும் போது நிறைய பேரு எதுவுமே பண்ணாம விட்டுடுறாங்க. நம்ம தான் அப்படின்னு நினைச்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. நம்ம யார்கிட்டயாவது போயிட்டு எனக்கு சோகமா இருக்கு இல்ல துக்கமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க இட்ஸ் ஆல் இன் யுவர் ஹெட், கெட் ஓவர் இட், கிவ் இட் டைம், இட் வில் ஹீல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா இதே வந்துட்டு யாராவது எனக்கு கால் உடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஆல் இன் யுவர் லெக், வாக் ஓவர் இட் அப்படின்னு சொல்றது இல்லை. அந்த வகையில நம்ம இப்போ 4 சைக்காலஜிக்கல் இன்ஜுரிஸ பத்தி பார்க்கலாம். முதலாவது லோன்லினஸ், அதாவது தனிமையிலே இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட சிகரெட் ஸ்மோக்கிங் அளவுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பீப்புள் கேன் கெட் பிளட் பிரஷர், அதே மாதிரி இம்யூன் சிஸ்டமும் அவங்களுக்கு சப்ரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது ஃபெயிலியர், தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு வரவங்களுக்கு they can feel a sense of demoralization and defeat. மூணாவது ரூமினேஷன், அந்த ஒரே விஷயத்த மண்டையில போட்டு ஓட்டி 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 உருட்டிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் ரூமினேஷன். தொடர்ந்து கிரானிக்கா ரூமினேட் பண்ணிட்டே வரவங்களுக்கு they can experience கார்டியோவாஸ்குலர் இஷ்யூஸ், டிப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி நிறைய ரூமினேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பிளஸ் ஆல்கோஹாலிசமும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஃபைனலா ரிஜெக்ஷன், தொடர்ந்து வாழ்க்கையில ரிஜெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு டிப்ரெஷன் ரிஸ்க், ஆங்ஸைட்டி ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகலாம். இது மட்டும் இல்லாம அவங்களோட ஓவரால் செல்ஃப் எஸ்டீமே வந்துட்டு பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு.